வணக்கம். வாழ்க வளமுடன். கதை சுரபியில் வரலாற்றில் இன்று இந்த தொகுப்பில் ஏப்ரல் 22 இதே நாளில் வரலாற்றில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாம் இப்போது பார்க்கலாம். 1500 போர்ச்சுகீஸ் மாலுமி பெட்ரோ அல்வாரஸ் கப்ரால் தலைமையில் லிஸ்பனில் இருந்து புறப்பட்ட கப்பல் வழிமாற்றம் செய்யும்போது ஏற்பட்ட தவறால் பிரேசில் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. 1864 அமெரிக்காவின் 2 சென்ட் பீஸ் நாணயம் 2 சென்ட் பீஸ் நாணயம் முதலாக இன் காட் வி ட்ரஸ்ட் என்ற வாசகத்துடன் வெளியான தினம் இன்று. US காங்கிரஸின் 1864 காயினேஜ் ஆக்ட் சட்டத்திருத்தத்தின்படி இந்நாணயம் வெளியிடப்பட்டது. 1870 லெனின் என்ற பெயரிலேயே உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட விளாடிமிர் லெனின் 1870ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள சிம்பிர்ஸ்க் என்ற நகரில் பிறந்தார். இவர் மக்களுக்காக கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஜார் மன்னனுக்கு எதிராக போராட தீர்மானித்தார். மேலும் தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் விடுதலை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். 1917ஆம் ஆண்டு மக்களால் புரட்சி நிகழ்த்தப்பட்டு ரஷ்யாவில் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த லெனின் தனது 53ஆம் வயதில் 1924இல் மறைந்தார். இவருடைய உடல் பதப்படுத்தப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் பாதுகாக்கப்பட்டது. இவ்விடத்திற்கு லெனின் மாசோலியம் என்று பெயர். 1889 சர்வதேச புகழ்பெற்ற 1889 ஓக்லஹாமா லேண்ட் ரஷ் என்ற பெரும் ஓட்டம் அமெரிக்கா ஓக்லஹோமாவில் நடைபெற்ற தினம் இன்று. அமெரிக்கா ஓக்லஹோமாவில் உள்ள சுமார் 20 லட்சம் ஏக்கர் புறம்போக்கு நிலங்களை சுமார் 50,000 பேர் பெரும் ஓட்டத்தின் மூலம் கைப்பற்றி கூடாரங்கள் அமைத்து குடியேறினார்கள். 1890 மை ஊற்றி எழுதும் ஃபவுண்டைன் பென்னில் மை கசிவதை தடுத்து நேரடியாக நெப்பிற்கு செல்லும் புதிய முறையை கண்டுபிடித்து அமெரிக்கா கனெக்டிகட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ பிரவுன் ஹைட் காப்புரிமம் பெற்ற தினம் இன்று. 1964 உலகம் முழுவதிலுமிருந்து சுமார் 58 நாடுகள் கலந்து கொண்ட எக்ஸ்போ நியூயார்க் 1964 அமெரிக்கா நியூயார்க்கில் துவங்கிய தினம் இன்று. இது 17 அக்டோபர் 1965இல் நிறைவு பெற்றது. இதில் 58 நாடுகளை சேர்ந்த சிறு தொழில் முதல் பெருந்தொழில் வரை உள்ள பொருட்கள் முதல் இயந்திரங்கள் வரை காட்சிப்படுத்தப்பட்டன. 1970 புவியின் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவில் முதலாக புவி நாள் கொண்டாடப்பட்ட தினம் இன்று. தற்போது உலகம் முழுவதும் சுமார் 193 நாடுகளில் புவி நாள் பின்பற்றப்பட்டு வருகிறது. 1977 உலகில் முறையாக அமெரிக்கா கலிபோர்னியாவில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலம் தொலைபேசி வசதியை ஜெனரல் டெலிஃபோன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அறிமுகம் செய்த தினம் இன்று. 1998 அமெரிக்கா பே லேக் புளோரிடாவில் புகழ்பெற்ற உலகில் மிகப்பெரிய சுமார் 580 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தீம் பார்க்கான டிஸ்னிஸ் அனிமல் கிங்டம் துவங்கப்பட்ட தினம் இன்று. 2006 ஒரிசாவில் பிரமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இன்றைய நாளின் சிறப்பு. உலக பூமி தினம் 2024 தீம். இந்த ஆண்டு 2024 உலக புவி தினத்தின் கருப்பொருள் பிளானட் வர்சஸ் பிளாஸ்டிக் என்பதாகும். பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்து பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை உடனடியாக ஒழிப்பது, பிளாஸ்டிக் மாறுபாட்டிற்கான வலுவான ஐநா உடன்படிக்கைக்கான முயற்சி மற்றும் வேகமான ஃபேஷனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகியவற்றின் அவசியத்தை இந்த தீம் வலியுறுத்துகிறது. மற்றொரு சிறப்பு.
உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. மதுரையில் நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று சுவாமிகளின் தேரோட்டம் தொடங்கியது. மீனாட்சி அம்மன் ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் சுவாமி ஒரு தேரிலும் 4 மாசி வீதிகளில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். நன்றி. வரலாற்றில் தொகுப்பு. இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.